வெல்கம் பேக் மக்களே. நான் உங்களின் எம்எச்ஐ. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, ப்ரைஸ் இன் மணி சர்க்குலேஷன் பேனிங் ஆக்ட் 1978 அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இப்போ நம்ம கூகுளில் தான் இருக்கோம். டைரெக்டாக உங்களுக்கு சர்ச் பண்ணி காட்டணும் அப்படிங்கிறதுக்காக தான் கூகுளில் இருக்கேன். என்ன சொல்லுது அப்படிங்கிறத நம்ம தமிழ் இங்கிலீஷில் பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு இங்கிலீஷில் ஸ்க்ரோல் பண்ணி காட்டுறோம் பாருங்கள். நெக்ஸ்ட் நான் தமிழில் காட்டுறேன். இங்கிலீஷில் பார்த்துட்டிங்களா? ஸோ இதை நான் காப்பி பண்ணிக்கிறேன். அப்போ தான் தெலுங்கில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி காட்ட முடியும். ஓகே, காப்பி பண்ணி வச்சுக்கிட்டேன். இப்போ நம்ம தமிழில் பார்த்துக்கலாம் வாங்க. இந்தியாவின் ஒரு மைய சட்டமான பரிசு சீட்டு மற்றும் பண சுழற்சி திட்டங்கள் தடை சட்டம் 1978. பரிசு சீட்டு மற்றும் பண சுழற்சி திட்டங்களை மேம்படுத்துதல் அல்லது நடத்துவதை தடை செய்வதை நோக்கமாக கொண்டுள்ளது. மீறல்களுக்கு அபராதம் விதிக்கப்படுகிறது. முக்கிய புள்ளிகள் மற்றும் விவரங்கள். இதனுடைய நோக்கம் என்ன? இந்த சட்டம் இயற்றப்பட்டதோட நோக்கம் என்னன்னா, இந்த சட்டத்தின் முதன்மை நோக்கம் பரிசு சீட்டு மற்றும் பணப்புழக்க திட்டங்களில் செயல்படுவதையும் பங்கேற்பதையும் தடை செய்வதாகும். ஓகேவா? தடை. இந்த திட்டங்களை ஊக்குவிக்கவோ நடத்தவோ அல்லது பங்கேற்கவோ யாருக்கும் அனுமதி இல்லை. மணி சர்க்குலேஷன் பண்ணுறது, பண சுழற்சி திட்டம் பண்ணுறது, உறுப்பினராக சேர்வது அல்லது அவற்றுடன் தொடர்புடைய பணத்தை பெறுதல் அனுப்புதல் போன்றவை இதில் அடங்கும். இது எல்லாத்துக்குமே தடை. அப்படி அந்த இதை பண்ணுனா என்ன தப்பு, அதுக்கு என்ன தண்டனை அப்படின்னு பார்த்தா அபராதங்கள். இந்த சட்டத்தை மீறினால் சிறை தண்டனை 3 ஆண்டுகள் வரை, அபராதம் ரூபாய் 5000 வரை அல்லது 2 விதிக்கப்படலாம். இந்த சட்டத்தின்படி அவங்க இதுபாகி அவங்க நிரூபிக்கப்பட்டுட்டாங்க அப்படின்னா இந்த தண்டனைகள்லாம் கிடைக்கும். சட்ட கட்டமைப்பு. இந்த திட்டங்களை தடை செய்தல் மீறல்களுக்கான தண்டனைகள் மற்றும் இந்திய தண்டனை சட்டத்தின் கீழ் மோசடி பிரிவு 420 மற்றும் குற்றவியல் நம்பிக்கை மீறல் பிரிவு 406 போன்ற தொடர்புடைய சட்டங்கள் தொடர்பான குறிப்பிட்ட விதிகளை இந்த சட்டம் கோடிட்டு காட்டுகிறது. அதை தொடர்ந்து இந்த செக்ஷன்ஸ் மேலேயும் அதனுடைய தண்டனை வழங்கப்படும் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. உங்களுக்கு என்ன புரியுதோ அது நீங்கள் புரிஞ்சுங்க. எனக்கு அதுதான் புரியுது. மாநில நடவடிக்கை. இது போன்ற திட்டங்களில் ஈடுபடும் தனிநபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க மாநில அரசுக்கு அதிகாரம் உள்ளது. பின்னணி. 1977ஆம் ஆண்டு இந்திய ரிசர்வ் வங்கியின் RBI கீழ் ஒரு ஆய்வுக்குழு அத்தகைய சட்டத்தின் தேவை ஆராய்ந்தது. இந்த திட்டங்கள் முதன்மையாக விளம்பரதாரர்களுக்கு பயனளிப்பதாகவும் பொது நலனுக்கு தீங்கு விளைவிப்பதாகவும் கண்டறிந்தது. அதனால தான் இந்த சட்டத்தை ஏற்றிருக்காங்க. பண சுழற்சி திட்டம் என்பது தனிநபர்கள் ஆரம்ப கட்டணம் சந்தா செலுத்தி மற்ற உறுப்பினர்களை சேர்ப்பதன் மூலம் நிதி ஆதாயங்களை உறுதிமொழியாக கொண்டு சேரும் எந்த ஒரு திட்டத்தையும் குறிக்கிறது. ஓகேவா? இப்போ இது தெலுங்கில் பார்க்கணுமா? இது தெலுங்கில் நம்ம லாஸ்ட்டாக பார்ப்போம் இந்த டெஃபினேஷனை. வேறையா? இப்போ இந்த சட்டப்படி என்னென்ன கேசஸ் நடந்திருக்கு, அதனுடைய ஜட்ஜ்மெண்ட்லாம் எப்படி வந்திருக்கு, எந்தெந்த மாதிரிலாம் இருந்தால் இந்த சட்டத்தில் வரும் அப்படிங்கிறத நேற்று நம்ம பார்த்தோம்ல. ஸ்டாக்டி என்னது, அது எனக்கு வர மாட்டேங்குது, இந்தியா அப்படிங்கிற அந்த வெப்சைட்டில் போட்டிருக்காங்க. இது பற்றியும் எக்ஸாம்பிள்ஸ். ஃபஸ்ட்டு நம்ம இங்கிலீஷில் ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தோம். தெலுங்கு நம்ம லாஸ்ட்டாக பார்ப்போம். இங்கே ஃபஸ்ட்டு இங்கிலீஷ் நான் வைக்கிறேன், ஸ்க்ரோல் பண்ணுறேன். நீங்கள் அப்புறமா இப்போ ஒவ்வொருத்தரோட கேஸும் ஃபஸ்ட்டு குறிச்சன் சாக்கோ அப்படின்ற ஒரு கேரளா ஸ்டேட்டில் ஒரு கேஸ் வந்திருக்கு. இந்த செக்ஷனில் போட்டு அதற்கான ஜட்ஜ்மெண்ட் என்ன, அது இந்த மாதிரியான கேஸஸ். அப்புறம் செகண்டு வெஸ்ட் பெங்காலில் அடுத்து யூனியன் ஆஃப் இந்தியா அப்படின்ட்டு ஒரு ஆப்பிள் எஃப்எம்சிஜி மார்க்கெட்டிங் கம்பெனி அப்படின்னு, ராம்ஸ் மிரான் பால் அப்படின்னு ஒரு கேஸு, வீகேன் நெட்வொர்க் ப்ரைவேட் லிமிடெட். இது மாதிரி நிறைய கேசஸ் இந்த செக்ஷனில் போட்டு, இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் இந்த செக்ஷனில் போட்டு அதுக்கு என்ன ஜட்ஜ்மெண்ட் வந்துச்சு அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். சாம்பிளுக்கு ஒரு எத்தனை கேசஸ் இருக்குங்க. நம்ம இந்தியாவில் மட்டும் இது நமக்கு தெரிஞ்சு இந்தியாவில் கேஸ் ஆகி இதானது இதில் போட்டிருக்கிறது 6 இருக்குது சாப்டரு. நம்ம 6 மட்டும் பார்ப்போம். கீழே இதெல்லாம் ஃபாரின்
அது நமக்கு தேவையில்லை. நேஷ்னல் லெவல் இது வேர்ல்டு லெவலில் அது நமக்கு தேவையில்லை. ஃபஸ்ட்டு இந்தியா லெவலில் உள்ளது மட்டும் நம்ம பார்ப்போம். இப்போ வாங்க நம்ம இது தமிழ் பார்த்துருவோம். தமிழ் தமிழில் வந்து ஃப்ரெண்ட்ஸ் வாங்க. பண சுழற்சி திட்டம் என்றால் என்ன? பண சுழற்சி திட்டம் என்றால் அந்த பண சுழற்சி திட்டம் என்ற சொல் வந்து நிறுவனம் ஈட்டிய லாபங்களை உருவாக்குவதற்கும் அல்லது பயன்படுத்துவதற்கும் பதிலாக பங்கேற்பாளர்கள் தங்கள் உறுதிமொழிகளை அடைக்க எதிர்காலத்தில் செய்யும் முதலீடுகள் கொள்முதல்களை சார்ந்து இருக்கும் ஒரு நீடித்து நிற்கும் செயல்பாடாகும். இந்த திட்டங்கள் தற்போதுள்ள சட்டத்தில் உள்ள ஓட்டைகளை பயன்படுத்தி தயாரிப்பு, கொள்முதல் அல்லது வெண்ணிலா முதலீடுகள் அல்லது அந்தந்த ஒழுங்குமுறை அதிகாரிகளால் அங்கீகரிக்கப்படாத நிதி பொருட்கள் என்ற போர்வையில் வரும் புதிய முதலீடுகளை சார்ந்துள்ளன. அவர்கள் முதலீடுகள் நிலையான அல்லது அதிக வருமானத்தை வழங்குவதாக உறுதியளிக்கிறார்கள். இதனால் எளிதில் பணம் சம்பாதிக்கும் வாய்ப்புடன் ஏமாறும் நம்பிக்கையற்ற மக்களை ஈர்க்கிறார்கள். இவ்வாறு இந்த நடவடிக்கைகள் அனைத்தும் அடையக்கூடிய தொகையை விட அதிகமாக செலுத்துவதாக உறுதியளிக்கின்றன. மேலும் பவுலுக்கு பணம் கொடுக்க பீட்டரை கொள்ளையடித்தல் என்ற கொள்கை அடிப்படையாக கொண்டவை. அதாவது ஒருவரிடமிருந்து இன்னொருவருக்கு கொடுக்க பணத்தை எடுத்துக்கொள்கின்றன. 2 வகையான பண சுழற்சி திட்டங்கள் இருக்கின்றன. 1வது, தயாரிப்பு பொருட்களுடன் உண்மையான மதிப்பு அல்லது டோக்கன். இந்த வகையான திட்டங்களில் விளம்பரதாரர்கள் குறிப்பிட்ட இடைவெளியில் ஒரு நிலையான தொகையை பெரும்பாலும் சதவீதத்தில் செலுத்த உறுதியளிக்கிறார்கள். இது வாங்குதலின் அளவை பொறுத்து மாறுபடலாம். பொதுவாக பெரிய கொள்முதல் வருமானத்தின் உறுதிப்பாடு அதிகமாகும். 1 பொருட்கள் கொடுத்து பண்ணுறது. 2வது, தயாரிப்புகள் இல்லாமல். இந்த வகையான திட்டங்களில் எந்த ஒரு தயாரிப்பும் வழங்கப்படுவதில்லை. அதற்கு பதிலாக விளம்பரதாரர்கள் ஒரு நிலையான தொகையை பொதுவாக சதவீதத்தில் வெளிப்படுத்தப்படுகிறது நிர்ணயிக்கப்பட்ட இடைவெளியில் செலுத்த உறுதியளிக்கிறார்கள். இது முதலீட்டை பொறுத்து மாறுபடலாம். பொதுவாக முதலீடு எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததோ அவ்வளவு அதிகமாக வருமான உறுதிமொழியும் இருக்கும். இப்போ இந்தியாவில் இருந்த சில முக்கிய வழக்குகள் நம்ம பார்ப்போம். சூர்யாக்சன் சாக்கோ அண்ட் RSV கேரளா மாநிலம். JT 2008 7 SC 614. மேல்முறையீட்டாளர்கள் முன்பணம் வசூலித்து லாட்டரிகள் மற்றும் பத்திரிகைகளை விற்பனை செய்யும் கூட்டு நிறுவனமான MS லிஸ் எர்ணாகுளத்தின் கூட்டாளிகள். அவர்கள் லிஸ் தீபஸ்தம்பம் திட்டம் என்று அழைக்கப்படும் ஒரு திட்டத்தை தொடங்கினர். இந்த திட்டம் பலருக்கு மிகவும் கவர்ச்சிகரமானதாக தோன்றியது. மேலும் அவர்கள் பணத்தை முதலீடு செய்ய தொடங்கினர். குறுகிய காலத்தில் உறுப்பினர் வசூல் கிட்டத்தட்ட 500 கோடி எட்டியது. உச்சநீதிமன்றம் பின்வருமாறு தீர்ப்பளித்தது. இந்த திட்டம் நடைமுறைக்கு சாத்தியமற்றது என்பது உறுதி என்பதை இந்த திட்டத்தின் விளம்பரதாரர்கள் நன்கு அறிந்திருந்தனர். வாக்குறுதி அளித்தவர்களுக்கு இது வெற்றிகரமாக செயல்பட முடியாது என்பதை முழுமையாக தெரியும். அதாவது இது ஒரு லாட்ரி சம்பந்தமானது. அது நமக்கு டீட்டெயிலாக தெரில, படிக்கிறேன், உங்களுக்கு புரியறத புரிஞ்சுங்க. பவுலை பீட்டருக்கு பணம் கொடுக்க கொள்ளையடிக்கலாம் என்பதன் மூலம் இது சிறிது காலம் வேலை செய்யக்கூடும். ஆனால் இறுதியில் பீட்டர்களின் பெரும் கூட்டம் இருக்கும்போது அவர்கள் எந்த தீர்வும் இல்லாமல் தவிக்க நேரிடும். ஏனெனில் அவர்கள் அப்போது ஏமாற்றப்பட்டு அவர்களின் பணத்தை இழந்திருப்பார்கள். 32. தற்போதுள்ள சூழ்நிலையில் பிரிவு 2C-இன் 2 அத்தியாவசிய அம்சங்களும் உள்ளன. இந்த திட்டம், அதாவது நான் சொன்ன மணி சர்க்குலேஷன்னா ஈஸி அண்ட் குயிக், விரைவான அல்லது எளிதான பணம் சம்பாதிக்கும். 2த்துல ஏதாவது ஒன்று இருந்தாலும் அது மணி சர்க்குலேஷன் தான். விரைவாக அல்லது எளிதான பணம் சம்பாதிப்பதற்கும் திட்டத்தில் உறுப்பினர்களை சேர்ப்பது தொடர்பான அல்லது பொருந்தக்கூடிய ஒரு நிகழ்வு அல்லது தற்செயலை சார்ந்திருப்பதற்கும் வழங்குகிறது. புரிஞ்சுங்களா? புரியலனாலும் புரிஞ்சுங்க. அடுத்த கேஸ், மேற்கு வங்க மாநிலம் எதிர் சபன் குமார் ஏர் 1982 SC செக்ஷன் 949 பதிவு செய்யப்பட்ட கூட்டாண்மை நிறுவனமான சஞ்சிதா இன்வெஸ்ட்மெண்ட் நிதி மற்றும் முதலீட்டில் தனது தொழிலை 7000 பங்கு மூலதனத்துடன் தொடங்கியது. 7000 அந்த தொழிலுடைய மூலதனம் பங்கு. நிறுவனம் 48% வட்டியை வழங்கி வருவதாக கூறி நிறுவனம் மீது ஒரு FIR. நிறுவனம் வந்து 48% வட்டியை வழங்கி வருவதாக கூறி நிறுவனம் மீது ஒரு FIR பதிவு செய்யப்பட்டது. பின்னர் அது 36% குறைக்கப்பட்டது.
நிறுவனத்தின் கூட்டாளிகள் எஃப்ஐஆரை ரத்து செய்ய கோரி கல்கத்தா உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தனர். மேலும் எஃப்ஐஆர் ரத்து செய்யப்பட்ட பிறகு மேற்கு வங்க மாநிலம் உச்சநீதிமன்றத்தில் சிறப்பு விடுப்பு மூலம் மேல்முறையீடு செய்தது. உச்சநீதிமன்ற சட்டத்தின் பிரிவு 2C-யை விலக்கி ஆழமான பகுப்பாய்வை மேற்கொண்டது. பாருங்க, இதில் என்ன சொல்ல வராங்கன்னா, 7,000 அப்படின்னு மூலமாக பங்கு மூலதனத்துடன் தொடங்கிய நிறுவனம் ஃபஸ்ட்டு 48% வட்டி வழங்கி வருவதாக கூறி அது மேலே ஒரு எஃப்ஐஆர் போட்டு அதுக்கப்புறம் அது 36% ஆக்கி அப்புறமா அந்த எஃப்ஐஆர் அவங்க ரத்து செய்ய கோரி மேல்முறையீடு பண்ணி அதை ஓகே பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு மேலே வந்திருக்கு. ஓகேவா? அடுத்து 3வது கேஸ். மெர்ச்சஸ் ஆப்பிள் எஃப்எம்சிஜி மார்க்கெட்டிங் பிரைவேட் லிமிடெட் வி இந்திய யூனியன். இந்த வழக்கில் மனுதாரர் இந்த நிறுவனங்கள் சட்டங்கள் 1956 கீழ் பதிவு செய்யப்பட்டது. இது நெட்வொர்க் மார்க்கெட்டிங் மூலம் பல்வேறு தயாரிப்புகளை சந்தைப்படுத்தியது. பல ப்ராடக்டை சந்தைப்படுத்தினா. அதன்படி நெட்வொர்க் மார்க்கெட்டிங் அமைப்பு மூலம் தயாரிப்புகளை விற்பனை செய்வது சட்டப்பூர்வமானது என்று பரிசு சீட்டுகள் மற்றும் பண சுழற்சி திட்டம் தடை சட்டம் 1978 மற்றும் வேறு எந்த சட்டத்தின் விதிகளையும் மீறவில்லை என்றும் அறிவிக்கும் மனுவை நிறுவனம் கோரியது. இந்த கம்பெனி வேற ஒரு வழக்கு என்னமோ வந்திருக்கு போல. அப்போ இந்த கம்பெனிட்ட பல ப்ராடக்ட்ஸ் இருந்திருக்கு. இது ஒரு நெட்வொர்க் மார்க்கெட்டிங் மூலம் பல்வேறு தயாரிப்புகளை சந்தைப்படுத்தின கம்பெனி இது. அதன்படி நெட்வொர்க் மார்க்கெட் அமைப்பு மூலம் தயாரிப்புகளை விற்பனை செய்வது சட்டப்பூர்வமான இட்ஸ் லீகல் என்று. எனவே இந்த பரிசு சீட்டு மற்றும் பண சுழற்சி திட்டங்கள் தடை சட்டம் 1978 அல்லது வேறு எந்த சட்டத்தின் விதிகளையும் இது மீறலை என்று அறிவிக்கும் மனுவை அந்த நிறுவனம் கோரிடுச்சு. அதனால் அது ஒன்றும் இல்லாமல் ஆயிடுச்சு. இப்போ 4வது, ராம் சுமிரான் பால்வஸ் மாநிலம் எம்எஸ்பி ஆசியா ஆன்லைன் பிரைவேட் லிமிடெட் நிறுவனம் 2006ஆம் ஆண்டு ஹாரன் டெக்னாலஜி பிரைவேட் லிமிடெட் என்ற பெயரில் சிங்கப்பூர் நிறுவப்பட்டது. 2010ஆம் ஆண்டு இந்த நிறுவனம் ஸ்பீக் ஏசியா ஆன்லைன் பிரைவேட் லிமிடெட் என்று மறுபெயரிடப்பட்டது. இது சிங்கப்பூரின் ACRA கணக்கியல் மற்றும் பதிவு அதிகாரிகளுடன் இணைக்கப்பட்டது. இந்த நிறுவனம் அதன் வலை போர்ட்டல் மூலம் கணக்கெடுப்புகளை நடத்தும் தொழில் ஈடுபட்டிருந்தது. அச்சு மற்றும் மின்னணு ஊடகங்கள், கருத்தரங்குகள் போன்ற பல்வேறு முறைகளின் சந்தைப்படுத்துதல் கருவிகளை பயன்படுத்தி புதிய குழு உறுப்பினர்களை கணக்கெடுப்பை மேற்கொள்ள வேண்டியவர்கள் நிறுவனம் நியமித்தது. இந்தியாவின் தலைமை நிர்வாக அதிகாரி மனோஜ் சர்மா மற்றும் இந்தியாவின் தலைமை நிர்வாக அதிகாரி தாரக் பாஜ்பாய் ஆகியோர் நிறுவனத்தின் சந்தைப்படுத்தல் பிரச்சாரத்திற்கு பொறுப்பேற்றனர். ஸ்பீக் ஆசியா 2 வகையான சந்தா திட்டங்களை அறிமுகப்படுத்தியிருந்தது. முதல் திட்டம் ஸ்டாண்டர்ட் பேனலிஸ்ட் திட்டம். இந்த திட்டத்தில் உறுப்பினர்கள் தோராயமாக 5,500 ரூபாய் ஒருமுறை கட்டணம் செலுத்தி ஸ்டாண்டர்ட் பேனலிஸ்டுகளாக தங்களை பதிவு செய்து கொள்ள வேண்டியிருந்தது. இந்த கட்டணத்திற்கு பதிலாக பேனலிஸ்ட் அதன் ஆன்லைன் சர்வேஸ் டுடே மின் புல்லட்டின் 26 வாராந்திர இதழ்களின் சந்தாவை பெற்றார்கள். அந்த கட்டணத்துக்கு பதிலாக சந்தா கொடுக்குறாங்க அவங்களுடைய ஏதோ ஒரு போர்ட்டலுக்கு. பயிற்சி காலத்திற்கு பிறகு பேனலிஸ்டுகள் 6 மாதங்களுக்கு ஒவ்வொரு வாரமும் 2 கணக்கெடுப்புகளை முடிக்க உரிமை பெற்றனர். அதற்கு ஈடாக பேனலிஸ்ட் 6 மாத காலத்திற்கு ஒவ்வொரு வாரத்திற்கும் 450 ரூபாய் பெற வேண்டும். இது உறுப்பினர்களுக்கு நன்றாக தோன்றியது. புரியுதுங்களா? அதுக்கு ஈடாக ஒவ்வொரு பேனலிஸ்ட் 6 மாத காலத்திற்கு ஒவ்வொரு வாரத்திற்கும் 450 என்னமோ கிடைக்கும் போல. இது உறுப்பினருக்கு நன்றாக தோன்றும். எனவே கணக்கெடுப்பை மேற்கொள்வதன் மூலம் ஒருமுறை 5,500 ஆரம்ப முதலீடு 6 மாதங்களுக்குள் இரட்டிப்பாகும் என்று தோன்றியது. ரூபாய் 11,000 26 வாரங்கள் × 450 வாரம். ஸ்பீக் ஆசியா ஆன்லைன் பிரைவேட் லிமிடெடின் 89.56 கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்களை பறிமுதல் செய்ய, அதாவது எந்த ப்ராடக்ட்ஸும் இல்லாமல் சந்தா தான் கொடுக்குறோம், எங்களுடைய இதுக்கு சந்தா, வெப்சைட்டுக்கு சந்தா அப்படின்ட்டு வெறும் 5,500 ரூபாய் முதலீடு அப்படின்னு ஆரம்பிச்சிருக்காங்க. ஒரு 89 மோர் தென் 90 கோடி மதிப்புள்ள சொத்துக்களை இந்த மாதிரி இது இரட்டிப்பாக கொடுக்குறாங்க. வாங்குகிற அமௌண்ட் அப்படியே இரட்டிப்பாக கொடுக்குறாங்க, எந்த ஒரு ப்ராடக்ட்ஸ் எதுவும் இல்லாத அப்படின்ற இந்த மெத்தடில் அவங்க ஏதோ ஒரு மெத்தடில் நடத்தியிருக்காங்க. அதுக்கு இங்கே என்ன நடந்திருக்குது மட்டும் நான் படிக்கிறேன். சொத்துக்களை பறிமுதல் செய்ய அமலாக்க இயக்குநரகம் 2019ஆம் ஆண்டு மும்பை நீதிமன்றத்தில் PMLA பச்சை சமிக்சை பெற்றது. மும்பை போலீசார் இந்த வழக்கை 2017இல் பதிவு செய்தனர். மேலும் அந்த வழக்கின் அடிப்படையில் அமலாக்க இயக்குநரகம் சிங்கப்பூர் ஸ்பீக் ஆசியா ஆன்லைன் பிரைவேட் லிமிடெட் மற்றும் அதன் இயக்குநர்கள் மற்றும் பிறருக்கு எதிராக பண மோசடி சட்டத்தின் PMLA படி விசாரணையை தொடங்கினாங்க. என்ன ஆச்சுன்னு தெரில. அடுத்து, வீக்கெண்ட் நெட்வொர்க் பி லிமிடெட் வாஸ் உள்துறை செயலாளர்.
விகே நெட்வொர்க் நிறுவனம் 2/11/2001 ஆண்டு நிறுவனங்கள் சட்டத்தின் கீழும் மத்திய விற்பனை சட்டம் மற்றும் தமிழ்நாடு பொது விற்பனை வரி சட்டத்தின் கீழும் பதிவு செய்யப்பட்ட ஒரு தனியார் வரையறுக்கப்பட்ட நிறுவனமாகும். இந்த நிறுவனம் நுகர்வோர் சாதனங்கள் போன்றவற்றின் வீட்டு உபயோகப் பொருட்களை தயாரிப்பதில் ஈடுபட்டு இருந்தது. மேலும் நிறுவனத்தை மேம்படுத்துவதற்காக பலநிலை சந்தைப்படுத்துதல் அல்லது நெட்வொர்க் சந்தைப்படுத்தல் முறை ஏற்றுக்கொண்டது. நிறுவனத்தால் அறிமுகப்படுத்தப்பட்ட 3 குறிப்பிட்ட தயாரிப்புகள் ஓசோன் நீர் சுத்திகரிப்பான், காந்த படுக்கை மற்றும் துணை ஆகும். இதன் விலை ரூபாய் 5990 ஆகும். நிறுவனத்தின் MLM திட்டத்தின் கீழ் வாடிக்கையாளர்கள் எந்த கட்டாயமும் இல்லாமல் தங்கள் சொந்த விருப்பப்படி பொருட்களை வாங்கினர். மேலும் நிறுவனத்தின் விநியோகஸ்தராக அல்லது வாடிக்கையாளராகவோ இருக்க சுதந்திரம் பெற்றனர். இந்த 3 முக்கிய தயாரிப்புகளும் எந்த ஒரு சட்ட தேவைகளையும் மீறாமல் அன்றாட பயன்பாட்டிற்காக அறிவியல் பூர்வமாக தயாரிக்கப்பட்டன. இந்த தயாரிப்புகளின் விநியோகத்தில் கிட்டத்தட்ட 50,000 போட்டிருக்குது 5 லட்சம் பேர் விநியோகஸ்தர்களாக ஈடுபட்டனர். மேலும் சுமார் 2 லட்சம் பேர் நேரடியாக ஈடுபட்டு இருந்தனர். மேலும் இந்த முறையின் கீழ் தங்கள் வருமானத்தை ஈட்டினர். மேலும் நிறுவனம் அரசாங்கத்திற்கு எந்த விதமான வரிகளையும் செலுத்துவதில் ஒருபோதும் தவறவில்லை. நிறுவனத்திற்கு எதிராக எந்த புகாரும் இல்லை என்றாலும் இந்த பொருட்களின் 3 விநியோகஸ்தர்களையும் காவல்துறை கைது செய்தது. அவர்களின் அனைத்து அலுவலகங்களும் சீல் வைக்கப்பட்டன. மேலும் அவர்களின் வங்கிக் கணக்குகள் கூட முடக்கப்பட்டன. மேலும் விகே நெட்வொர்க் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தின் 5 விநியோகஸ்தர்கள் கைது செய்யப்பட்ட அதிகாரிக்கு எதிராக காவல்துறை தங்கள் தொழிலில் தேவையில்லாமல் தலையிடுவதாகவும் 1978 ஆண்டு மத்திய சட்டம் 43 பிரிவு 2C மற்றும் 2E இல் விரிவாக்கப்பட்டுள்ளபடி தங்கள் வணிகம் பரிசு சீட்டின் வரம்பிற்குள் வராது என்றும் மனு தாக்கல் செய்தனர். மேலும் தங்கள் வணிகம் பணப்புழக்கத்தின் பிரிவு 2(1) வரையறைக்குள் அல்லது பரிசு சீட்டு மற்றும் பணப்புழக்க திட்டங்கள் தடை சட்டம் 1978 இன் பிரிவு 2E அந்த அர்த்தத்திற்குள் பரிசு சீட்டு வராது என்றும் அவர்கள் கருத்து தெரிவித்தனர். இருப்பினும் அரசு வழக்கறிஞர் விகே நெட்வொர்க் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தின் சிட்ரேட்டில் 1978 ஆண்டு மத்திய சட்டம் 43 பிரிவு 3 கீழ் தடை செய்யப்பட்ட பண சுழற்சி திட்டத்தின் அடிப்படையில் இது உருவாக்கப்பட்டது. அது உங்கள்கிட்ட இல்லை, ஆனால் அந்த அடிப்படையில் உருவாக்கப்பட்டது அப்படி சொல்லி என்பது தெளிவாக தெரிகிறது என்றும், பிரிவு 3 மீறுபவர்களுக்கு 3 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை அல்லது 5,000 வரை அபராதம் அல்லது 2 விதிக்கப்படும் என்று நிரூபித்தார். எனவே மனுதாரர் மீது பிற விதிகள் தவிர பிரிவுகள் 420 மற்றும் 506 IPC-யின் கீழும் குற்றம் சாட்டப்பட்டது. புரிஞ்சுங்களா? அதனுடைய அடிப்படையில் உருவாக்கப்பட்டது அப்படிங்கிறதுனால இங்கே இவங்களுக்கு இந்த குற்றம் சாட்டப்பட்ட நபர்களாக வராங்க. குற்றம் சாட்ட தான் பட்டிருக்கு. அது ஜட்ஜ்மெண்ட் என்ன வந்தது அப்படிங்கிறது தெரியல. ஒரு சம்மா சாக்கோவாஸ் கேரளா அரசு லாஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். அவங்க பார்த்துருவோம். லிஸ் எர்ணாகுளம் என்ற பெயர் மற்றும் பாணியை கொண்ட ஒரு கூட்டாண்மை நிறுவனம் பல நிலை சந்தைப்படுத்தல் கொள்கையின் கீழ் அரசாங்க லாட்டரி சீட்டுகளை பொதுமக்களுக்கு கிடைக்க செய்யும் தொழிலை நடத்தி வருவதாக கூறப்படுகிறது. லாட்டரி சீட்டு வைக்கிற நேரம் போல காட்டப்பட்டுள்ளபடி கூட்டாண்மை அதன் மூலம் உருவாக்கப்பட்ட திட்டத்தில் 3 லட்சம் உறுப்பினர்கள் பதிவு செய்துள்ளது. கூட்டாண்மை பத்திரம் மேலும் நிறுவனத்தின் முதன்மை வணிகம் ஆன்லைன் ஏற்பாடு செய்யப்பட வேண்டும் மற்றும் பொதுமக்களுக்கு காகித லாட்டரி சீட்டுகள் வழங்கப்பட வேண்டும் என்று வழங்குகிறது. இந்த நிறுவனம் திருவனந்தபுரத்தில் உள்ள நிறுவன பதிவாளரிடம் 26/11/2002 அன்று பதிவு செய்யப்பட்டுள்ளது. மேலும் நிறுவனத்தின் காலம் 5 ஆண்டுகள் என கூறப்படுகிறது. லிஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் நிறுவனம் லிஸ் தீபஸ்தம்பம் திட்டத்தின் கீழ் கேரளா முழுவதும் பரிசு சீட்டுகள் மற்றும் பண சுழற்சி திட்டத்தை நடத்தி வருகிறது. விசாரணை நிறுவனத்தால் என்ற போலி பெயர் வடிவமைக்கப்பட்டிருந்தாலும் உண்மையானதாக கூறப்படும் இந்த நபர்களின் வணிகம் அனைத்து முன்னணி நாளிதழ்களிலும் காட்சி ஊடகங்கள் மூலமாக பொதுமக்களிடம் வைப்பு தொகைக்கு அற்புதமான வருமானத்தை வழங்கும் விளம்பரங்களை வெளியிடுகிறது. வணிகத்தின் தன்மை என்னவென்றால், ஒரு தனிநபர் ஒரு யூனிட்டுக்கு 625 ரூபாய் டெபாசிட் செய்ய வேண்டும் அல்லது அதை பெருக்க வேண்டும். ஒவ்வொரு யூனிட்டிற்கும் ஒரு உறுப்பினருக்கு வாரத்திற்கு 10க்கு 35 வாரங்களுக்கு மேல் வாங்கிய 350 ரூபாய் மதிப்புள்ள லாட்டரி சீட்டு வழங்கப்படுகிறது. மேலும் லிஸ் பிரிண்டர்ஸ் மற்றும் பப்ளிஷர்ஸால் வெளியிடப்படுவதாகவும் கூறப்படும் திரிக்கலம் என்ற பத்திரிகைக்கு ரூபாய் 275 சந்தா செலுத்துகிறது. இருப்பினும் சூழ்நிலைகளிலிருந்து மனுதாரர்கள் வணிகம் நடைமுறைக்கு ஏற்றது என்றும் வணிகத்தை மூடுவது மனுதாரர்கள் இறப்பை ஏற்படுத்தும் என்றும் நீதிமன்றம் கவனித்தது. இது கேரளாவில் லாட்ரிஸ் அனுமதி தான், அதனால் இது அனுமதிச்சிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பல விஷயங்களை பார்த்து அறிஞ்சு புரிஞ்சு தெரிஞ்சிருப்பீங்க. இப்போ இதை கொஞ்சம் தெலுங்கில் பார்த்துடலாமா? நேற்று நாம் இந்த சட்டத்தை பார்த்தோம், பட்ஸ் ஆக்டை பார்த்தோம், இன்றைக்கி மணி சர்க்குலேஷன் சட்டத்தையும் பார்த்தோம்.
அது மூலமாக என்னென்ன பாதிப்புகள், அது அதுக்கு என்ன தண்டனை, அது நிரூபிக்கப்பட்டாலுமே என்ன தண்டனை, அது எந்தெந்த மாதிரிலாம் பண்ணியிருந்தா அந்த சட்டங்களில் வரும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்தோம். இதுலேருந்து உங்களுக்கு ஒரு நல்ல புரிதல் இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். தெரியலனா திரும்ப திரும்ப படிங்க, புரியலாம் எந்த இது புரியலையோ அது அந்த வாசகங்களை திரும்ப திரும்ப படிங்க, கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். எனவே நம்ம எந்த விஷயத்தில் இருந்தாலும் அதோடைய நாலேஜ் பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம், அதோடைய அப் டு பாட்டம் விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா குழப்பத்திற்கு தேவையில்லை. ஏன்னா நம்ம இங்கே குழம்புறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. அதனால் நம்ம தான் குழம்பாமல் கொஞ்சம் தெளிவாக இருக்கணும். இங்கிலீஷ் டு தெலுங்கு அந்த ஃபஸ்ட்டு ஒரு டிரான்ஸ்லேட் பண்ணல, அது தெலுங்கில் பண்ணல. இப்போ தெலுங்கில் காட்டுறேன். எனக்கு ஃபஸ்ட்டு டெஃபினேஷனுக்கு தெலுங்கு. கண்டிப்பாக இந்த பயனுள்ளதாக இருக்கும். ஏன்னா இப்போ அந்த கம்பெனி மேலே போடப்பட்டிருக்கிறது நேற்று சொன்ன பட்ஸ் ஆக்டும் இன்றைக்கி சொன்ன அந்த மணி சர்க்குலேஷன் பேனிங் ஆக்ட் தான். ஸோ இது கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும், புரிஞ்சிருக்கும், பிரயோஜனமாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். மேலும் இது போன்ற ஒரு சிறந்த பதிவில் நாளை உங்கள் நான் சந்திக்கிறேன். நாளை இல்லை, அடுத்து எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ சந்திக்கிறேன். அதுவரை உங்களிருந்து விடைபெறுவது உங்களின் நான் MHI. நன்றிகள்.